ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் எம்பியின் வாகனத்தில் மோதுண்ட பெண் பலி. ஒரே நாளில் கடவுச்சீட்டு பெற இருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண். சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பட்டியல் விவகாரம் பதிலடி கொடுத்த முன்னாள் ஜனாதிபதி. அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தை சந்தியில் வைத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் 70 வயதினையுடைய யாசகம் பெறும் பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எம்பியின் சாரதியான 60 வயதினையுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு 10 மணி வரை ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் கட்கோவளம் வாதரவத்துப்பளை பகுதியில் பெண்ணொருவரது சடலம் கம்பிவலையால் மூடப்பட்ட பொது கிணற்றில் காணப்படுகிறது. தனது தாயாரை நேற்று பிற்பகலிலிருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பிவலையால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்துள்ள நிலையில் அந்த கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பிவலையால் மூடிய கிணற்றிற்குள் தாயின் சடலம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்கின்ற 42 வயதினையுடைய இளம் தாயாவர். இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனுர அரசால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்தே சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசு கட்டணத்தை அறவிட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை. அவை சட்ட ரீதியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் 10, 15, 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்கப்பட்டன. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களால் அரசின் வருமானம் 4 முதல் 5 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கும். இன்னும் 300 உரிமங்களை வழங்கவிருந்தோம். அடுத்த ஆண்டு மேலும் 300 உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம். கலால் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள அலட்டியன் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. ஆங்கிரேஜுக்கு மேற்கே 1350 மைல் தொலைவில் உள்ள அடாக், அம்சிட்கா மற்றும் கிஸ்கா தீவுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. நில அதிர்வானது பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்நிலையில் அதிர்வுகளை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். மேலும் இந்த நில அதிர்வின் தன்மை குறித்து கூடுதல் தகவல் எங்களிடம் இருக்கும் போது புதுப்பிப்போம் என்று நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற நமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.